அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடகராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு, 2இல் கேது, 8இல் ராகு, 9இல் சனி, 10இல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், விரய ராசியில் புதன், சுக்கிரன். 10இல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல பெயரை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களின் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் வரும். சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்தும் விலகும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசு உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். சிலருக்கு புது பதவிகள் கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். மாணவர்கள் நன்றாக படித்து பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய பாராட்டுதல்களை பெறுவார்கள். ராசியில் குரு என்று கவலைப்பட வேண்டாம். பாக்யாதிபதி ராசியில் உச்சம் பெற்று திரிகோண ஸ்தானங்கள் 5, 7, 9 ஆகிய முக்கிய இடங்களை பார்ப்பதால் அந்த இடம் பலம் பெறுகிறது. ராசியில் அமர்ந்த குருவால் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும். சனியின் சுப பலம் அதிகரிக்கும். தடை பெற்ற காரியங்கள் நடக்கும். 12இல் சுக்கிரன், ஏதோ ஒரு வகையில் உங்கள் கைக்கு பணம் கிடைத்துவிடும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வரும். இடமாற்றம், வீடு மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் சிலருக்கு உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். விரயத்தில் உள்ள சுக்கிரனும் இதை உறுதி செய்வார். இதற்கு காரணமாக உங்கள் பேச்சு அமையலாம். பேச்சில் கவனம் தேவை. அஷ்டமத்து ராகு என்பதால் தொழில் துறையில் அகலக்கால் வைத்தல் கூடாது. மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ, கணவனாக இருந்தால் மனைவிக்கோ ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆக திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். பிரயாணம் செய்யும் போது கவனமாக இருங்கள். பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். கோவிலுக்கு சென்றால் குரு பகவானை தீபமேற்றி வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் நடைபெறும். மற்றபடி இந்த வாரம் இனிமையான வாரமாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.